சரியா? அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ஐயாவுடன் கட்சியின் வளர்ச்சி பற்றி, வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பற்றி, சித்திரை முழு நிலவு மாநாட்டை பற்றி, ஜாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமான போராட்டங்கள், விவசாய மாநாட்டிற்கு பிறகு அடுத்த கட்டம் என்னென்ன போராட்டங்கள் எந்தெந்த பகுதியில் செய்யலாம் என்றெல்லாம் இன்று குழுவாக விவாதித்தோம். இந்த ஆண்டு எங்களுக்கு, வருகின்ற ஆண்டு எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆண்டு. இந்த ஆண்டில் எங்களுடைய செயல் திட்டங்கள், அடுக்கடுக்காக போராட்டங்கள், மக்கள் விரோத ஆட்சி, இதை அகற்ற வேண்டும் என்று எங்களுடைய பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றினோம். அதற்கேற்ப நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி எடுக்க வேண்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு, 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு போன்ற செயல் திட்டங்கள் எல்லாம் இன்று ஐயா தலைமையில் விவாதித்து அதற்கேற்ப நடவடிக்கைகள் இறங்கியிருக்கிறோம். சார், நேற்றைய தினம் மேடையிலேயே அந்த கோவத்தை பார்த்து தான் இவ்வளவு பெரிய ஒரு சர்ச்சை இருக்கு. அதாவதுங்க, எங்க கட்சி ஒரு ஜனநாயக கட்சி. ஜனநாயக கட்சியில நடக்கின்ற பொதுக்குழு காரசாரமான விவாதங்கள் நடக்கிறது தான், எல்லா கட்சியும் நடக்கிறது தான் சகஜம். எங்களுக்கு ஐயா தான். அதனால இன்னைக்கு நாங்க வந்து ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். அதுதான் ஜனநாயக கட்சிங்க. இளைஞரணி தலைவராக அறிவிக்கப்பட்டவர் உங்களோட உறவினர். அதுக்கு அதாவது வெளிப்படையாக சொல்லியிருக்கீங்க. எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை பற்றி நீங்க பேசுறதுக்கு எதுவும் தேவையில்லை. அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, நாங்க பேசிப்போம். அதே முடிவு இளைஞரணி தலைவர் குறித்து இன்றைய எது பேச்சுவார்த்தை நடத்த அதே முடிவுல அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ஐயாவுடன் கட்சியின் வளர்ச்சி பற்றி, வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பற்றி, சித்திரை முழு நிலவு மாநாட்டை பற்றி, ஜாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமான போராட்டங்கள், விவசாய மாநாட்டிற்கு பிறகு அடுத்த கட்டம் என்னென்ன போராட்டங்கள் எந்தெந்த பகுதியில் செய்யலாம் என்றெல்லாம் இன்று குழுவாக விவாதித்தோம். இந்த ஆண்டு எங்களுக்கு, வருகின்ற ஆண்டு எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆண்டு. இந்த ஆண்டில் எங்களுடைய செயல் திட்டங்கள், அடுக்கடுக்காக போராட்டங்கள், மக்கள் விரோத ஆட்சி, இதை அகற்ற வேண்டும் என்று எங்களுடைய பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றினோம். அதற்கேற்ப நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி எடுக்க வேண்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு, 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு போன்ற செயல் திட்டங்கள் எல்லாம் இன்று ஐயா தலைமையில் விவாதித்து அதற்கேற்ப நடவடிக்கைகள் இறங்கியிருக்கிறோம். சார், நேற்றைய தினம் மேடையிலேயே அந்த கோவத்தை பார்த்து தான் இவ்வளவு பெரிய ஒரு சர்ச்சை இருக்கு. அதாவதுங்க, எங்க கட்சி ஒரு ஜனநாயக கட்சி. ஜனநாயக கட்சியில நடக்கின்ற பொதுக்குழு காரசாரமான விவாதங்கள் நடக்கிறது தான், எல்லா கட்சியும் நடக்கிறது தான் சகஜம். எங்களுக்கு ஐயா தான். அதனால இன்னைக்கு நாங்க வந்து ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். அதுதான் ஜனநாயக கட்சிங்க. இளைஞரணி தலைவராக அறிவிக்கப்பட்டவர் உங்களோட உறவினர். அதுக்கு அதாவது வெளிப்படையாக சொல்லியிருக்கீங்க. எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை பற்றி நீங்க பேசுறதுக்கு எதுவும் தேவையில்லை. அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, நாங்க பேசிப்போம். அதே முடிவு இளைஞரணி அன்பு ஊடக
அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். தற்போது அன்புமணி ராமதாசும் அன்புமணியும் சந்தித்து பேசியிருக்கின்றனர். இந்த சந்திப்பில் எது குறித்தெல்லாம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள், இது எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது, இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ராமதாஸை அன்புமணி ராமதாஸ் ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு மேலாக சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பிற்கு பின்பு அவர் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். குறிப்பாக அடுத்த கட்டமாக கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்தெல்லாம் விவாதித்ததாகவும், அதே போல சித்திரை முழு நிலவு பௌர்ணமி என்று நடைபெறக்கூடிய அந்த மாநாடு குறித்தெல்லாம் விவாதித்ததாக தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் பொதுக்குழுவில் நேற்று நடைபெற்ற சம்பவம் குறித்து அவரிடம் கேள்வி எழுப்பிய போது, எங்களுடைய கட்சியில் பொதுக்குழுவில் ஒரு ஜனநாயக ரீதியாக விவாதிக்கப்பட்டதாகவும், ஜனநாயக கட்சி என்றும், ஆகவே யாரும் எந்த கருத்தையும் தெரிவிக்கலாம் என்ற அடிப்படையில் தான் நேற்றைய தினம் அந்த கருத்தை தெரிவித்ததாக அவர் தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் பாமகவுடைய இளைஞரணி தலைவர் குறித்த கேள்விக்கு உட்கட்சி, எங்களுடைய கட்சியுடைய உட்கட்சி பிரச்சனைகள் குறித்து யாரும் விவாதிக்க தேவையில்லை என்றும், நாங்கள் அது குறித்து பேசி தீர்வு கண்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஏறக்குறைய 1 மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்றது. மீண்டும் மருத்துவர் ராமதாஸோடு பேசுவதற்காக உள்ளே சென்றிருக்கார்கள். குறிப்பாக இருவரும் அதே நிலைப்பாட்டில் இருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மருத்துவர் ராமதாஸ் நேற்று பாமகவுடைய இளைஞரணி தலைவராக முகுந்தனை அறிவித்த நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருப்பதாகவும், அதே நேரத்தில் 4 மாத காலத்திற்கு முன்புதான் முகுந்தன் கட்சி பணியாற்ற தொடங்கியிருக்கிறார் என்றும், ஆகவே தற்போதுக்கு அந்த இளைஞரணி பதவி இணைப்பிலே காத்திருங்க. இது குறித்த கூடுதல் தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் ஷாம் இணைகிறார். சார் வணக்கம். தற்போது பாமக நிறுவனர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் சந்தித்து பேசியிருக்கின்றனர். இந்த பேச்சுவார்த்தையானது எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது சார்? கட்சிக்குள் ஏதாவது ஒரு வகையில சமாதானம் ஏற்படுத்தக்கூடிய பேச்சுவார்த்தை தான். நேற்றைக்கு உங்கள் தொலைக்காட்சி சொல்லதிகார நிகழ்ச்சியில் கூட இது பற்றி விவாதித்தோம். காரணம் என்னவென்றால், அன்புமணி அவர்கள் தான் கட்சியின் தலைவர். சொல்லப்போனால் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரம் பெற்ற தலைவர். டாக்டர் அவர்கள் எவ்வளவுதான் மரியாதைக்குரியவராக, சீனியராக, கட்சியை உருவாக்கினவராக இருந்தாலும் இன்றைய தேதிக்கு சட்டப்படி அவருக்கான அதிகாரம் என்பது இல்லை. அவர் திரு முகுந்தன் அவர்களை ஒரு பதவிக்கு முன்மொழியலாம், அல்லது சிபாரிசு செய்யலாம், பரிந்துரை செய்யலாம். ஆனால் அவரால் நியமனம் செய்ய முடியாது. அன்புமணி அவர்கள் அந்த நியமனத்தை, பரிந்துரையை எதிர்க்கிறார். ஆக மகனுக்கும் பேரனுக்கும் இடையிலான யுத்தம் தான் இது. ஒரு வகையில் குடும்பத்திற்குள் நடக்கும் சண்டை என்பதால் குடும்பம் சமாதானம் செய்து வைத்து விடும். நான் எப்படி இதை யூகித்தேன் என்றால், திரு முகுந்தன் அவர்களே பதவியிலிருந்து விலகுவது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்றுதான் யூகித்தேன். ஏனென்றால் திரு முகுந்தன் அவர்களும் திரு அன்புமணி அவர்களும் அடுத்தடுத்த பதவியிலே இருப்பது என்பது தேர்தல் காலத்தில் இது பின்னடைவாகத்தான் மாறும். குடும்ப அரசியலின் உச்சகட்டமாக பார்க்கப்படும் ஒன்று. இன்னொரு கட்சியை குடும்ப அரசியல் கட்சி என்று பழி சொல்லவும் முடியாது. அதுபோக அந்த வாக்கு வங்கியும் இது ஒரு வடுவை ஏற்படுத்தும். எனவே ஏதாவது ஒரு வகையிலே முகுந்தன் இளைஞரணி தலைவராக பொறுப்பேற்பதிலிருந்து அவராக முன் விலகிக் கொள்வார் என்பதுதான் எனது எதிர்பார்ப்பு. ஏதோ ஒரு வகையான சமாதான பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. இல்லையால் அன்புமணி அவர்கள் வெளியே இது அடுத்த ஆண்டுக்கான செயல் திட்ட வகுத்தல், மற்றபடி கட்சிக்குள் இருக்கிற பிரச்சனைகளை நாங்களே பேசி தீர்த்துக் கொள்வோம் என்கிற மாதிரி ஒரு சூசகமாக அப்படி சொல்லி இருக்க மாட்டார். ஆக ஒட்டுமொத்தத்தில் இந்த யுத்தம் என்பது தற்காலிகமாக ஒரு முற்றுப்புள்ளி விழுந்திருக்கிறது என்றுதான் நான் யூகிக்கிறேன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஷாம் சார். கோகுல் விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.